ஹலோ கைஸ். ஸோ இதுதான் ஏர்ஃப்ளோ சீரிஸோட லாஸ்ட் வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சில இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஏர் இண்டியா கம்பெனியில் ஒரு டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஏர் இண்டியா கம்பெனியோட டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏர் இண்டியா மட்டும் செல் பண்ண மாட்டாங்க. அது இல்லாம ஒரு சில ஆப்ஸ் லைக் மேக் மை ட்ரிப் அந்த மாரி தேர்ட் பார்ட்டீஸும் ஏர் இண்டியாவோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ செல் பண்ணுவாங்க. ஸோ, இப்ப அந்த மாரி செல் பண்றப்போ, மேக் மை ட்ரிப் வந்து எத்தன டிக்கெட் செல் பண்ணியிருக்காங்க? என்ன ரேட்டுக்கு செல் பண்ணியிருக்காங்க? யார் யாரெல்லாம் வந்து அந்த டிக்கெட்ட விசிட் பண்ணியிருக்காங்க? ஸோ, இந்த மாரி டேட்டாலாம் ஏர் இண்டியாட்ட ஃபர்ஸ்ட்டு இருக்காது. அது மேக் மை ட்ரிப்ட்ட மட்டும் தான் இருக்கும். ஆனா, அத வந்து நம்ம டைரக்ட்டா மேக் மை ட்ரிப்போட டிபிலேருந்து ரீட் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க நமக்கு ஆக்சஸ் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அதில ஏர் இண்டியாவோட டேட்டா மட்டும் இருக்க போறதில்ல. மித்த நெறைய கம்பெனிஸோட டேட்டாவும் அங்க இருக்கும். ஸோ, அதனால அவங்க ஆக்சஸ் குடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏர் இண்டியா ரிலேட்டட் டேட்டாவ மட்டும் காமனா ஒரு லொகேஷன்ல டம்ப் பண்ணுவாங்க டெய்லி மார்னிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெய்லி மார்னிங் 3 ஏஎம்க்கு டம்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏர் இண்டியாவும் மேக் மை ட்ரிப்பும் ஒரு அக்ரீமெண்ட் மாரி போட்டிருப்பாங்க. டெய்லி மார்னிங் 3 ஏஎம்க்குள்ள நாங்க வந்து உங்களோட டேட்டாவ இந்த காமன் லொகேஷன்ல காப்பி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன் பிளேஸ்லருந்து ஏர் இண்டியாவோட டேட்டா வேர் ஹவுஸ்க்கு இத எப்படி காப்பி பண்ணுவீங்க? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இத எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த 3 ஏஎம் அப்படிங்கிற டைம வந்து நம்ம டென்டேட்டிவா தான் எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துக்கக்கூடாது. என்னதான் அக்ரீமெண்ட் போட்டிருந்தாலும், அது வந்து வேற கம்பெனி, நம்ம கம்பெனி இல்ல. ஸோ இன்கேஸ் ஒரு நாளைக்கு ஃபைல் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னாலும், அவங்க வந்து ஏதாவது ஒரு டெக்னிக்கல் எரர் அதனால வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ, அப்போ வந்து நம்மளோட ஜாப் தான் ஃபெயில் ஆகும். அந்த இடத்துல ஃபைல் இல்லாம. ஸோ, அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம அங்க வந்து ஃபைல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ, எப்போ ஃபைல் வருதோ, அப்ப தான் நம்ம அத ரீட் பண்ணணும். ஸோ, இதுக்கு ஏர்ஃப்ளோல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ, இந்த சென்சார்ஸ் என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன அது வந்து ஒரு ஃபோல்டரா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபைலாவும் இருக்கலாம். ஸோ, அந்த லொகேஷன அது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அந்த லொகேஷன்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோல்டர் லொகேஷன மானிட்டர் பண்றோம் அப்டின்னா, அங்க ஒரு புது ஃபைல் வருது அப்டின்னா, அது ட்ரிகர் பண்ணும். அப்டி இல்ல ஒரு ஃபைல மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்டின்னா, அந்த ஃபைல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்டின்னாலும் அது வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ இந்த மாரி ஒரு ஃபோல்டர் லொகேஷனையோ, இல்ல ஒரு ஃபைலையோ நம்மளால சென்சார்ஸ் வச்சு மானிட்டர் பண்ண முடியும். ஸோ எப்போ வந்து அந்த இடத்துல ஒரு புது ஃபைல் வருதோ, அப்ப வந்து அது நம்மளோட டாக்க ட்ரிகர் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம டாக் போயிட்டு அந்த காமன் லொகேஷன்ல இருந்து டேட்டாவ காப்பி பண்ணி நம்மளோட டேட்டா வேர் ஹவுஸ்க்கு இன்ஜெஸ்ட் பண்ணும். ஸோ இதுக்கு தான் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ஆன்சர் பண்றப்போ, ஏர்ஃப்ளோ சென்சார்ஸ் யூஸ் பண்றது தான் இங்க கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் குடுத்த எக்ஸ்ப்ளனேஷன நீங்க குடுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து ஏர்ஃப்ளோல ஹூக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ஹூக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு ஃபுல்லாவே இந்த ஹூக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹூக்ஸ நம்மளோட எக்ஸாம்பிள்லயே நம்ம நெறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம அத பார்த்திருக்கவே மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹூக்ஸ் மேல ஆப்பரேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இன்டைரக்ட்டா ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஹூக்ஸ தான் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சீக்வல் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றேன் அப்டின்னா, அந்த சீக்வல் ஆப்பரேட்டருக்குள்ள ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக்க யூஸ் பண்ணி தான் அது வந்து ஒரு டேட்டாபேஸ்க்கு கனெக்ட் பண்ணும். அந்த MySQL டேட்டாபேஸா இருந்தாலும் சரி, Postgres டேட்டாபேஸா இருந்தாலும் சரி, அந்த ஹூக்க யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணும். ஸோ ஹூக்ஸ்ங்கிறது அண்டர்லையிங் மெத்தடு. அது மேல இருக்கிறது தான் வந்து இந்த ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து லோ லெவல் டிசைன் மாரி சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியலன்னா பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஹூக்ஸ், ஆப்பரேட்டர்ஸ் இந்த டிஃபரன்ஸ்லாம் எப்ப யூஸ் ஆகும்னா, நீங்க வந்து ஏர்ஃப்ளோக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க அப்டின்னா, அப்போ வந்து இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு புரிஞ்சா ஓகே, புரியலனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமா 2 கான்செப்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்கரன்சி அண்ட் பேரலலிசம். ஸோ, இப்ப கன்கரன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லிமிட் செட் பண்றது ஏர்ஃப்ளோக்கு. அட் எ டைம்ல வந்து இவ்ளோ டாஸ்க் தான் ரன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ, நான் மொத்த ஏர்ஃப்ளோ லெவல்ல எனக்கு அட் எ டயத்துல வந்து 10 டாஸ்க் தான் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கன்கரன்சி வந்து 10ன்னு செட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ, அப்படி 10ன்னு செட் பண்ணிட்டேன்னா, 10 டாஸ்க்குக்கு மேல ஏர்ஃப்ளோவால ரன்னே பண்ண முடியாது ஒரே நேரத்துல. ஸோ, இந்த கன்கரன்சி வந்து நம்ம ஹோல் ஏர்ஃப்ளோ லெவல்லயும் செட் பண்ணலாம். ஒரு டாக் லெவல்லயும் செட் பண்ணலாம். நான் ஒரு டாகுக்கு கன்கரன்சி 5 செட் பண்றேன்னா, அந்த டாக்குள்ள அட் எ டைம்ல 5 டாஸ்க் தான் ரன் ஆகும். நம்ம டாஸ்க் லெவல்லயும் கன்கரன்சி செட் பண்ணலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாஸ்க் லெவல்ல கன்கரன்சி 1 அப்படின்னு செட் பண்றோம்னா, அந்த டாஸ்க்க அட் எ டைம்ல நம்மளால ஒரு வாட்டி தான் ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாஸ்க் வந்து 1 ஹவர் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 11 ஏஎம்க்கு நான் அத ட்ரிகர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் போயிட்டு 11:15 ஏஎம்க்கு நான் அத ட்ரிகர் பண்ணாலும், அது உடனே ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா, அந்த டாஸ்க்கோட கன்கரன்சி நம்ம 1ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரன் முடியிற வரையும் வெயிட் பண்ணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரன் எப்ப முடியுதோ, அப்பதான் அடுத்த ரன் ஸ்டார்ட் ஆகும். ஈவன் தோ நம்ம இன் பிட்வீனே அத ட்ரிகர் பண்ணியிருந்தாலும். ஸோ இத வந்து ஒரு சேஃப்டி பர்ப்பஸ் மாரி வச்சுக்கலாம். ஏன்னா, ஒரே டாஸ்க்கு நம்ம தெரியாம 2 வாட்டி ட்ரிகர் பண்ணிடுறோம். அது ஒரே நேரத்துல 2 இடத்துல பேரலலா ரன் ஆகுது அப்டின்னா, டேட்டால இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த மாரி இஷ்யூஸ் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து டாஸ்க்கோட கன்கரன்சிய 1ன்னு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து புரொடக்ஷன் ரேட்ல நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்க கோடோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும்.
ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்றப்ப தான், உங்களுக்கும் ஒரு நார்மல் டேட்டா என்ஜினியருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அப்பதான் உங்களால ஒரு ஹை பேக்கும் போ முடியும். ஸோ அதனால இந்த மாரி குவாலிட்டி கோட் பண்றத இப்போலருந்தே பிராக்டிஸ்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கன்கரன்சி. ஸோ அப்படியே இந்த சைட் வந்தா பேரலலிசம். பேரலலிசம்னா என்னன்னா, ஏர்ஃப்ளோவோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது. நான் மொத்தமா வந்து அட் அ டைம்ல எனக்கு 100 டாஸ்க் வரையும் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்கரன்சிய ஏர்ஃப்ளோ லெவல்ல 100ன்னு செட் பண்ணிடுறேன். ஆனா என்ட்ட மொத்தமே 10 சிபியூ தான் இருக்கு அந்த ஏர்ஃப்ளோல. அதுலயும் ஒரு சிபியூவாலயும் ஒரு டாஸ்க்க தான் அட் அ டைம்ல ரன் பண்ண முடியும். அவ்ளோ கெப்பாசிட்டி தான் இருக்கு அப்படின்னா, நம்ம கன்கரன்சி 100 செட் பண்ணாலும், 200 செட் பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா, அந்த ஏர்ஃப்ளோ மெஷின்ஸால ஒரு நேரத்துல 10 டாஸ்க்க தான் ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆக்சுவல் பேரலலிசம் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்படி இருக்கப்போ, நீங்க கன்கரன்சி வந்து 10க்கு மேல எவ்வளோ செட் பண்ணாலும், அதால அட் அ டைம்ல 10 டாஸ்க்க தான் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால 10 டாஸ்க் தான் ரன் ஆகும். அதுக்கு மேல ரன் ஆகாது. ஸோ நம்ம வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோவ யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு புஷ் பண்ணும். தேங்க் யூ.